விவாதிக்கும். கடா நெல் உற்பத்தியை ஊக்குவிக்க கூட்டரசு அரசாங்கம் 100 கோடி ரிங்கிட் பிரதமர் உறுதி. சுற்றுப்பயணிகளுக்கான விசா தளர்வு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் சந்திரகலா ஐயப்பன். வரும் மே 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மக்களவை சிறப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. மலேசியா உட்பட அனைத்துலக வர்த்தக பங்காளிகளுக்கு அமெரிக்கா விதிக்கவிருக்கும் பரஸ்பர வரி விவகாரம் குறித்து அதில் கலந்தாலோசிக்கப்படும். பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அதனை உறுதிப்படுத்தினார். பிரதமர் துறையின் நோன்பு பெருநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் பிரதமர் ஊடகத்தாரிடம் பேசினார். அமெரிக்கா விதிக்கும் பரஸ்பர வரி தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என பிரதமர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டிருந்ததை டத்து ஸ்ரீ அன்வார் உறுதிப்படுத்தினார். அமெரிக்க வரி விவகாரம் குறித்து ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் விவாதிக்கும் களமாக அந்த சிறப்பு கூட்டம் அமையும். அமெரிக்காவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் எல்லா நாடுகளுக்கும் அடிப்படை வரி 10 விழுக்காடும் சில நாடுகளுக்கு தீர்வையும் விதிக்கப்படும் என இம்மாதம் 3ஆம் தேதி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். மலேசியாவுக்கான தீர்வை வரி 24 விழுக்காடாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விவகாரம் தொடர்பில் அமெரிக்க வர்த்தக நிகராளி ஜெமிசன் கிரியவுடன் விவாதிக்க முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் நாளை மறுநாள் வாஷிங்டன் செல்கிறார். நாட்டின் நெற்களஞ்சியமான கடாவின் நெல் உற்பத்தியை உந்தச் செய்ய 100 கோடி ரிங்கிட்டை கூட்டரசு அரசாங்கம் அங்கீகரித்துவிட்டது. பிரதமர் அதனை மீண்டும் உறுதிப்படுத்தினார். தொடர்ச்சியாக அந்த ஒதுக்கீடு கடா அரசாங்கத்துக்கு வழங்கப்படும் என அவர் கூறினார். நெல் உற்பத்தி ஊக்குவிப்பு ஒதுக்கீடு தொடர்பில் கடா மந்திரி பசார் டத்து ஸ்ரீ முகமது சனூசி மட்னோர் வெளியிட்டுள்ள கூற்று தொடர்பில் பிரதமர் விளக்கினார். அந்த முனைப்புக்காக கூட்டரசு அரசாங்கத்திடமிருந்து ஆண்டுக்கு 20 கோடி ரிங்கிட்டை பெற கடா அரசு முனையும் என முன்னதாக டத்து ஸ்ரீ முகமது சனூசி கூறியிருந்தார். நாட்டின் அரிசி விநியோகத்தை உறுதி செய்ய நெற்களஞ்சிய பகுதிகளை அந்த மாநிலம் நிலை பெற செய்வதற்கான தியாகத்துக்கு சிறப்பு சன்மானமாக அது அமையும் என அவர் சுட்டினார். மலேசிய நகர கிராம திட்டமிடல் துறையின் பரிந்துரையையும் அவர் நிராகரித்தார். தேசிய உணவு வளப்ப பகுதி நில பயனீட்டு திட்டமிடல் பெருந்திட்டம் வாயிலாக கடாவுக்கு ஆண்டுக்கு 4 கோடியே 10 லட்சம் ரிங்கிட் கட்டணம் வழங்கும் பரிந்துரை அது. இந்நிலையில் கடாவில் நெல் உற்பத்தி நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் திட்டத்தை செயலாக்க விவசாய மேம்பாட்டு வாரியம் மாடாவுக்கு 100 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்படும் என கடந்த பிப்ரவரியில் பிரதமர் அறிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் பொதுச்சேவை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடரப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். நீடித்த பொறுப்பான நாட்டின் நடப்பு தேவையை நிறைவு செய்யக்கூடிய அரசு சேவையளிப்புக்கு அது அவசியம். இன்று காலை நடைபெற்ற பொதுச்சேவை புத்தாக்கம் மீதான அமைச்சரவை குழுவில் முதல் கூட்டத்தில் அவை விவாதிக்கப்பட்டதாக ஃபேஸ்புக் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல் கட்ட பொதுச்சேவை ஊதிய திட்ட வெற்றியை தொடர்ந்து பல்வேறு புதிய கொள்கைகளும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. மக்களுக்கான முக்கியத்துவம், அரசு ஊழியர் நலன், நாட்டின் நிதியாற்றல் அடிப்படையில் இந்த புதுமைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் டத்து ஸ்ரீ அன்வார் உறுதியளித்தார். சீனா அறிவித்திருக்கும் வர்த்தக கொள்கைகளை மலேசியா வரவேற்றுள்ளது. வரி போரின் தாக்கத்தை குறைப்பதற்கான ஆக்ககர நடவடிக்கையாக அது அமைகிறது என முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் பாராட்டினார். உள்நாட்டு பயணீட்டை ஊக்குவிப்பதுடன் தனியார் துறை ஏற்றுமதியை அதிகரிக்கும் கடப்பாட்டையும் கொண்ட புதிய வர்த்தக கொள்கையை சீனா அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஒத்துழைப்பு வாய்ப்புகளை கண்டறிய சீனாவுடனான கூட்டுப்பணியை மலேசியா தொடரும் என அமைச்சர் கூறினார். தங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் அவரின் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றப்பட்ட நேர்காணலில் அது குறித்து விரித்துரைத்தார். சீனாவின் மின் வர்த்தக பெருநிறுவனமான JD.com 2700 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதியாளர்களிடமிருந்து உள்நாட்டு சந்தைக்காக அடுத்த ஆண்டு முழுவதும் கொள்முதல் செய்ய உறுதி பூண்டுள்ளது.
சீனாவின் சுற்றுப்பயணிகளுக்கான விசா தளர்வு திட்டம் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது. அந்த நடவடிக்கை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யும் என உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். அண்மையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் வருகையின் போது ஒத்துழைப்புக்கான பல்வேறு துறைகளை உட்படுத்திய ஆவணங்கள் மற்றும் புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டன. அவற்றில் PLVயை நீட்டிப்பதற்கான ஒப்புதலும் அடங்கும். அரசு மற்றும் பொது விவகாரங்களுக்கான கடப்பிதழை கொண்டிருப்போருக்கு பரஸ்பர விசா விலக்கு அளிக்கும் உடன்பாடும் கையெழுத்திடப்பட்டுள்ளது. குடிநுழைவுத்துறையின் நடப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் PLV காலம் நீட்டிக்கப்படவிருக்கிறது. அது நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கும் என டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் நம்பிக்கை தெரிவித்தார். PLV நடைமுறைக்கு பிறகு சுமார் 9 லட்சம் சீன சுற்றுப்பயணிகள் நாட்டுக்கு வருகை அளித்துள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தலா 7,000 ரிங்கிட் வரையில் செலவிட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கோலாலம்பூரில் உள்ள பேரங்காடியில் நடைபெற்ற மழலையர் பொருள் வர்த்தக கண்காட்சியில் முழுமை பெறா நிலையில் ஜாலோர் கமிலாங் இடம்பெற்றிருந்த விவகாரம் அது குறித்த விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். தேசிய கொடி நாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. இறையாண்மை மற்றும் நாட்டின் சின்னமாக விளங்கும் அதனை முழுமையற்ற நிலையில் வெளியிட்ட செயலை மெத்தனமாக கருத இயலாது. அத்தகைய பொறுப்பற்ற சில தரப்பினரின் அலட்சியம் மலேசியர்களின் உணர்வை பாதிக்கக்கூடியது. ஆதலால் மக்களிடையே கலக்கத்தை உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் தவிர்ப்பது நல்லது என டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் வலியுறுத்தினார். அரசு சுகாதார மையங்களில் பாதுகாப்பு தொடர்பான நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். சுகாதார பணியாளர்கள் போல் ஆள் மாறாட்டம் செய்யும் சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் உத்தரவாதம் அளித்தார். நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் சுகாதார மையங்களின் சேவை தரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு செயலுக்கும் அமைச்சு தயை காட்டாது. இணையத்தில் விற்கப்படும் சுகாதார பணியாளர்களின் ஆடை, மருத்துவ உபகரணங்கள் உட்பட அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் தீவிரமாக கண்காணிக்கப்படும். இந்த மாத தொடக்கத்தில் பர்லீஸ், கங்கார், துவங்கு ஃபவுசியா மருத்துவமனையில் 22 வயது ஆடவர் மருத்துவ உதவி அதிகாரி போன்று ஆள்மாறாட்டம் செய்தது தொடர்பில் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி எச்சரித்தார். குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே எஞ்சியுள்ளன. இம்முறை 70 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டோர் தங்களின் மக்களாட்சி கடமைகளை நிறைவேற்றும் என எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணைய தலைவர் டத்துஸ்ரீ ராம்லான் ஹாரூன் தெரிவித்தார். தேர்தலன்று வாக்களிப்பு சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய அனைத்து தரப்பினரும் நிர்ணயிக்கப்பட்ட உத்தரவுகளையும் விதிகளையும் பின்பற்றி நடக்க வேண்டும். அதோடு இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு நேரத்தில் பதற்றத்தை அல்லது கலவரங்களை தூண்டும் செயல்களில் ஈடுபடுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் டத்துஸ்ரீ ரம்லான் கேட்டுக் கொண்டார். ஐர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரைகள் குறித்து இதுவரை 27 புகார்கள் பெறப்பட்டுள்ளதை அவர் உறுதி செய்தார். இவ்வேளையில் இன்று மாலை வரையிலான நிலவரப்படி 92.8 விழுக்காட்டினர் முன்கூட்டியே வாக்களித்தனர். பீடோரில் பொது நடவடிக்கை குழு 3ஆம் தளபத்தியத்தில் உள்ள ரெக்ரியாசி APR டிரான்சிட் மண்டபம் மற்றொரு வாக்களிப்பு மையமாக செயல்பட்டது. அந்த பகுதியைச் சேர்ந்த 476 வாக்காளர்கள் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றினர். ஐர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் களம் இறங்கும் 3 வேட்பாளர்களும் முன்கூட்டியே வாக்களிப்பு சுமூகமாக நடைபெறுவதை கண்காணித்தனர். சிங்கப்பூர் முதல் அதிபரின் துணைவியார் நூர் ஆயிஷா காலமானார். அவரது மறைவுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். நூர் ஆயிஷா சிங்கையின் முதல் அதிபர் காலம் சென்ற யூசுப் இஷாக்கின் துணைவி ஆவார். சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு தூணாக இருந்தவர் நூர் ஆயிஷா என பிரதமர் தெரிவித்தார். அரசியல் உலகில் தனது கணவருக்கு ஆதரவளிப்பதில் அமரத்துவம் பெற்ற நூர் ஆயிஷாவின் விடாமுயற்சியையும் தியாகத்தையும் டத்துஸ்ரீ அன்வார் இவ்வேளையில் நினைவு கூர்ந்தார். 91 வயதான அவர் உடல் நலக்குறைவால் இன்று இயற்கை எய்தினார். கெடாவில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக நம்பப்படும் 34 வயது தனியார் பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கு தொடர்பில் 2 புகார்கள் கிடைக்கப்பெற்றதாக கொத்தாஸ்தார் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சித்தி நூர் சலாவத்தி சாத் தெரிவித்தார்.
சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியின் முன்னாள் மாணவிகளுக்கு அந்த ஆசிரியர் ஆபாச காணொலிகளையும் உடல் உறவு கொள்ள அழைத்ததாகவும் கடந்த 18ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மாணவிகள் போலீசில் புகார் அளித்தனர். அது மட்டுமின்றி தனக்கு ஆபாச காணொலிகளை அனுப்பியதோடு தன்னிடம் ஒழுங்கீன படங்களை கோரியதாகவும் பாலியல் தொல்லை அளித்ததாகவும் மேலும் ஒரு மாணவி அந்த ஆசிரியர் மீது புகார் கொடுத்ததாக ஏசிபி சித்தி நோர் சலவாத்தி சாட் குறிப்பிட்டார். பன்னார் இன் தமிழாய் பரவிய பரஞ்சுடரே என இறைவனை தமிழோடு உவமை காட்டி தமிழும் இறையும் வேறல்ல என பார்த்தமிழில் பகன்றார் சுந்தரர். பக்தி இலக்கியங்கள் எனும் முதுபெரும் சொத்துகளின் மேன்மை தன்மையை மக்களிடம் சேர்த்து அவற்றுக்கு மகுடம் தரித்து பக்தி தமிழ் வரலாறு எனும் சொற்பொழிவு. கழகமோடு அமர்ந்து பசுந்தமிழ் ஆய்ந்த கண்ணுதல் பெருங்கடவுளும் தமிழுக்கு பின்னால் செல்லும் பெருமாளும் தமிழிய கடவுளர் நெறிக்கு கட்டியம் கூறுகின்றனர். மிகு சைவத்துறை விளங்க வியன் தமிழும் மேதினில் மூத்த தமிழ் துலங்க இறை நெறியும் ஒன்றுக்கொன்று உதவி அருளின. மொழியால் பக்தி வளர்த்த வரலாற்றை இயம்புகின்றன தமிழ் பக்தி இலக்கியங்கள். மாந்த செந்நெறியான பக்தியை பாத்தமிழ் தேனில் நனைத்து தந்த அருளாளர் அறிவர் நாயன்மார் 63 ஆழ்வர் 12 ஆகியோர் மாண்பினை மக்கள் மறவாதிருக்க மலாயா பல்கலைக்கழகத்தில் பக்தி தமிழ் வரலாறு எனும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு இறைவனை திருமேனியை எப்படி தமிழர்கள் பார்த்தார்களோ அந்த முறையை மாற்றக்கூடாது. தமிழரை பொறுத்தவரை சிவபெருமான் செம்மேனி, குனித்த குருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த தடையும் பவளம் போல் மேனியும். பவளம் போல் மேனா என்ன? சிவப்பு மேனி. சங்க இலக்கியம் அவனை செம்மேனியன்னே சொல்லுது. அப்படின்னா என்ன? அவனுடைய உடம்பு சிவந்த நிறம். ஒரு நிகழ்வுக்கு கலந்துக்கிறது மூலயமா ஒரே சிந்தனை கொண்ட ஒரே விஷயத்தை ரசிக்கக்கூடிய நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி கை தட்டி அதை சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறது காலத்துக்கும் மறக்காமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒன்று கூடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும், அதே சமயத்தில் நம்ம என்றைக்கோ படித்து மறந்து போன சில விஷயங்கள் தகவல்கள் அதெல்லாம் திரும்பி பார்க்கறதுக்காகவும் நிறைய சந்தேகங்கள் குழப்பங்கள் இன்றைக்கி இருக்குது. வரலாற்று ரீதியாகவும் சரி, இலக்கிய ரீதியாகவும் சரி, பலர் பல வகையான வீடியோஸ் பார்த்துட்டு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கேள்விகள் தொகுத்து அதை பதில் தேடுற ஒரு அங்கமாகவும் இது இருந்திருக்கு. ஸோ ஒரு தெளிவு பெறுவாங்க அப்படின்னு நம்புறேன். தமிழோடிசை பாடல் பாடி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனாம் அமுதீசனை வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபு தொழ வேண்டியதன் தேவையை உணர்த்தும் வகையில் அது அமைந்தது. தமிழ்நாட்டிலிருந்து வருகையளித்த இளம் தமிழ் ஆய்வாளர் தாமல் கோ சரவணன் இலக்கிய சுவையுடன் பக்தி நெறி குறித்து பைந்தமிழ் பொழிவாற்றினார். சமூகத்துக்கு அவங்களுடைய சமயம் தெரியணும், அவங்களுடைய இலக்கிய அறிவு தெரியணும், அவங்களுடைய வரலாற்று அறிவு தெரியணும். இந்த மூணுத்தையும் ஒரு சமுதாயம் கப்புன்னு பிடிச்சிக்கிச்சுன்னா அது எங்கே இருந்தாலும் அதை வீழ்த்தவே முடியாதுங்கிறதால தான் அது வேரூன்றி இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த பக்தி தமிழ் வரலாறுங்கிற தலைப்பில் சொற்பொழிவுகள் செஞ்சுட்ருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நல்லா வரவேற்பு இருந்ததை எனக்கு கண்கூடாகவே நேராகவே பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு சின்ன பொறி தான். இந்த பொறி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய பக்தியை தமிழை வரலாறை தேட ஒரு பயணத்துக்கு முற்பட்டாங்கன்னா அது இந்த நிகழ்ச்சியினுடைய பெரிய வெற்றியாக நானும் நண்பர் விக்கியும் அப்படி தான் நினைச்சு இதை முன்னெடுத்தோம். தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டான் என மணிவாசகர் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பதை அந்த நிகழ்ச்சி மெய்ப்பித்தது. அதன் 2ஆம் அங்கமாக தமிழர் வரலாறு, தஞ்சையில் சோழர் பக்தி நெறியுடன் ஆட்சி செங்கோல் செலுத்திய முறை குறித்த காட்சி படைப்பை இயக்குனர் விக்னேஸ்வரன் வழங்கினார். ஏறக்குறைய 200 பேர் அதில் கலந்து கொண்டனர். கடா, சுங்கைப்பட்டாணி, பேரா, ஈப்போ, தைப்பிங், கோலாலம்பூர் ஆகிய 5 இடங்களில் இந்த சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுபோன்ற நிகழ்ச்சி இளமை காலம் தொட்டு மக்களிடையே சமய நெறியை விதைக்கும் என நம்புகின்றனர் ஏற்பாட்டாளர்கள். உயிர்கள் எல்லாவற்றையும் சுமக்கும் கருவறை இந்த பூமி பந்து. அன்னைக்கு சோதனை கொடுக்கலாமா? இன்று உலக புவி தினம். 55ஆம் ஆண்டாக அனுசரிக்கப்படும் இந்த நாள் மீதான நமது விழிப்புணர்வு எந்த அளவில் உள்ளது? ஆராய்கிறார் செய்தியாளர் சூர்யா சம்பத். பூமி தாய் கண்ணின் இமையென பாதுகாத்தால் வளங்களையும் செல்வங்களையும் அள்ளித் தருவாள். வேதனை அளித்தால் கண்ணீர் மல்குவாள். இறுதியில்
தான் காத்து வந்த உயிர்களை இயற்கை என்ற பெயரில் கொத்து கொத்தாய் காவு வாங்கவும் செய்வாள். இவ்வாண்டு உலக புவினால் புதுப்பிக்கக்கூடிய எரியாற்றல் நமது சக்தி நமது கிரகம் எனும் கருப்பொருளில் அனுசரிக்கப்படுகிறது. 2030 ஆண்டுக்குள் அரசியல், பொருளாதாரம் போன்ற கட்டுப்பாடுகளை கடந்து உலகளவில் புதுப்பிக்கக்கூடிய எரியாற்றலின் பயன்பாட்டை மும்மடங்காக அதிகரிக்க ஐநாவின் 192 நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. மாசற்ற, ஆரோக்கியமான, நிலையான, சமமான, வளமான மாந்தகுல எதிர்காலத்தை உருவாக்க அது வழிகோலும். இயற்கையாக வர்ற வளங்கள் வந்து குறையாது. சூரிய சக்தி, காற்று இல்லை தண்ணி வந்து இந்த இயற்கையாக வர்ற சோர்சஸ்லேருந்து வந்து நம்ம பாய்க்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, ஹீட் இல்லை இந்த மாதிரியான எனர்ஜி வந்து நம்மளால் வந்து உருவாக்க முடியும். கன்வென்ஷனல் வே ஆஃப் எனர்ஜி ஜெனரேஷன் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ the conventional way வந்து fossil fuel உதாரணத்துக்கு and fossil fuel burning-ல தான் வந்து முக்கால்வாசி வந்து green house gas emissions, carbon footprint எல்லாம் வந்து கூடுற காரணம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி போன்ற நடவடிக்கைகள் தான் வந்து climate change இல்லை பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இந்நிலையில் 2030 ஆண்டுக்குள் நாட்டின் புதுப்பிக்கக்கூடிய எரியாற்றலில் பெறப்படும் மின் உற்பத்தி 37.81 விழுக்காட்டை எட்டும் என கடந்த ஆண்டு அரசு அறிவித்தது. நெட் எனர்ஜி மீட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. ஸோ நெட் எனர்ஜி மீட்டரிங் அப்படின்னு சொல்கிறப்ப NEM வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அரசாங்கம் வீடோ சரி இல்லை பிஸ்னஸ் ப்ரெமிசஸ்லையும் சரி அரசாங்கம் வந்து சோலார் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு செட் அப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன தொகையை கொடுத்து ஒரு இன்சென்டிவ் கொடுத்து அதே நேரத்தில் வந்து அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ நெட் எனர்ஜி மீட்டரிங் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து சோலார் பேனல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்ப வீட்டில் நம்மளோட வீட்டுக்கு பாய்க்கிற எலக்ட்ரிசிட்டி மட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்ம பாய்ச்சிக்கிட்டு அதுலேருந்து வர்ற சர்ப்ளஸ் இல்லைன்னா எக்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து மறுபடியும் அந்த கிரிட்க்கு வந்து நம்ம செல் பண்ணிடலாம். ஸோ பேசிக் நம்ம மறுபடியும் செல் பண்ணுறப்ப அட் த சேம் டைம் வி ஆல்சோ கெட் டு ஜென்ரேட் அவர் ஓன் இன்கம் அண்ட் அதே நேரத்தில் மாசுபாடு குறைக்கலாம். இதில் இன்றைய இளைஞர்களின் விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது? ஓகே, இப்போ நம்ம காடி ஓட்டுறோம். 10 பேர் வந்து 10 காடி ஓட்டுறதுக்கும் இந்த 10 பேர் வந்து ஒரு பஸ் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறதா இருந்தால் லெட்ஸ் சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காடி வந்து 10% க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் உருவாக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ 10 காடிக்கு வந்து 100% ஆச்சு. ஆனால் ஒரு பஸ்ஸு வந்து ஈவன் தோ இட்ஸ் மோர் தென் 1 கார் but maybe say or 30-40%, so it's 3 or 4 times lower greenhouse gas emission compared to 10 cars. அண்ட் அதுக்கான விழிப்புணர்வு கூட வந்து கண்டிப்பாக கூடிக்கிட்டு தான் வருது. ஏன்னா நம்ம இப்போ பார்த்தோம்னா இப்போ நிறைய இளைஞர்கள் எஸ்பெஷலி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லாஸ்ட் 5 years we have been seeing கூடுதலான இளைஞர்கள் வந்து ஆக்டிவிசம், என்வாயர்மெண்டல் ஆக்டிவிசம், நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து க்ரீன் ஜாப்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து ஈடுபடுறாங்க. புதுப்பிக்கக்கூடிய எரியாற்றலை கொண்டு பருவநிலை மாற்ற பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். ஆனால் இப்போ எங்கே பிரச்சனையாக வந்து நம்ம பார்க்குறோம்னா த அர்பன் அண்ட் ரூரல் டிவைட். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஆக்சஸ் டு டெக்னாலஜி, நம்மக்கிட்ட இருக்கிற ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் வந்து ரூரல் ஏரியாஸில் வந்து இருக்க மாட்டுது. ஸோ இந்த டிவைட்டை வந்து நம்ம வந்து அட்ரெஸ் பண்ண முடிஞ்சுனாக்க மலேசியா ஒட்டுமொத்தமாக வந்து collectively we can try to improve our awareness towards renewable energy lah. Economic factors கூட நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ எவ்வளோ தான் வந்து renewable energy வந்து நல்லது கொடுத்தாலும் renewable energy வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து அது can be quite expensive. Some people they cannot afford. So அதுக்கு சார்ந்த government வந்து உதவிகள் கொடுக்க முடிஞ்சுனாக்க let's say more incentives to support Malaysians to have solar panels, to use solar generated electricity. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும் மலேசியன்ஸ்க்கு. மனுக்குலத்திற்கு சொந்தம் என்று இருப்பது இந்த பூமி ஒன்றுதான். அதில் நல்லவற்றை மட்டுமே விதைப்போம். எளிதில் ஒன்று கிடைக்கிறது என்றால் அதன் அருமையை நாம் உணர்வதில்லை. அதுபோலத்தான் இந்த புவியும். இன்று உலக புவிநாள் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விக்குறியே. உயிர்கள் எல்லாவற்றையும் அன்னை என அரவணைக்கும் ஞானத்தை காப்போம். அது மறுசுழற்சி செய்வது, குப்பைகளை கண்ட இடங்களில் வீசாமல் இருப்பது போன்ற சிறு செயல்களில் இருந்து தொடங்கட்டும். இளம் தலைமுறையினருக்கும் அதனையே கற்றுக் கொடுப்போம். வளமான புவியை மாந்தகுல சொத்தாக விட்டு செல்வோம். அந்த வலியுறுத்தலுடன் RTM-க்காக சூர்யா, சம்பத்.
பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் ஹமீடியின் இந்தோனேசியாவுக்கான 3 நாள் பயணம் நாட்டிற்கு பல நன்மைகளை கொண்டு வந்துள்ளது. வட்டார ஒத்துழைப்பு, புத்தாக்கம், ஹலால் தொழில்துறை மேம்பாடு ஆகியவற்றை முன்னிறுத்தி அவரது அந்த பயணம் அமைந்துள்ளது. அலுவல் பயணத்தின் போது 9,000 கிலோமீட்டரை உட்படுத்திய ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான ஒருமைப்பாட்டு பயணத்தையும் துணை பிரதமர் ஜகார்த்தாவில் தொடக்கி வைத்தார். பயணத்தின் நிறைவாக அவர் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவை சந்திக்க உள்ளார். அதில் கோலாலம்பூர் ஜகார்த்தா இடையிலான இருவழி உறவையும் இன்னும் அணுக்கமாக்குவது பற்றி கலந்தாலோசிக்கப்படும். கல்வி திட்டம், தீவெட் நுட்ப கல்வி, தொழில் பயிற்சி, ஹலால் தொழில்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள ஒத்துழைப்பு குறித்து நேற்று இந்தோனேசிய துணை அதிபர் கிப்ரான் ரகாபூமிங் கிராக்காவுடன் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் பேசினார். இந்தியாவுக்கு முதன்முறையாக பயணம் மேற்கொண்டுள்ளார் அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ். இந்திய வம்சாவளியான அவரது மனைவி உஷா சிலுகிரியும் அவரது 4 குழந்தைகளும் பயணத்தில் இணைந்திருக்கின்றனர். புதுடில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடைபெறும் வான்ஸின் சந்திப்பு வர்த்தக உறவை முதன்மைப்படுத்தியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாஷிங்டனுக்கும் புதுடில்லிக்கும் இடையில் வர்த்தக உறவை விரிவுபடுத்தும் மற்றும் விரைவுபடுத்தும் களமாக அந்த சந்திப்பு அமைந்தது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கும் பரஸ்பர வரி விதிப்பு குறித்தும் அவர்கள் விவாதிக்க உள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவு 2030ஆம் ஆண்டுக்குள் $50,000 கோடி எட்டும் என கணிக்கப்படுகிறது. அதற்காக முதல் கட்ட பணிகள் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. பாப் பிரான்சிஸின் இறுதி சடங்கு வட்டிக்கன் நேரப்படி வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. அதற்கான தேதியை கார்டினல்ஸ் என்றழைக்கப்படும் மதகுருமார் ஒன்று கூட முடிவெடுத்தனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உட்பட உலக தலைவர்கள் அதில் பங்கு கொள்வர். கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகளும் தொடங்கியுள்ளது. இன்னும் 3 வாரங்களில் அதற்கான வாக்கெடுப்பும் நடத்தப்படும். உலகின் 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் தலைவராக திகழ்ந்த பாப் பிரான்சிஸ் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார். 2 முறை நிமோனியா, நுரையீரல் அழற்சி நோய் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மீண்டு வந்த அவர் திங்கட்கிழமை வெட்டிகனில் காலமானார். அவருக்கு வயது 88. பாப் பிரான்சிஸ் மறைவுக்கு உலகம் முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அவரின் சொந்த நாடான அர்ஜென்டினாவில் தேசிய அளவில் 1 வார காலம் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவின் 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. உலகில் மக்கள் தொகை அதிகம் கொண்டு ஒரு நாட்டில் அந்நிய மதகுரு ஒருவருக்கு கிடைக்கும் அரிய கௌரவமாக இது கருதப்படுகிறது. நரம்பு தசை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஜி சரவணனுக்கு உரிய சிகிச்சை அளிக்க விளையாட்டாளர் நலன் அறவாரிய யாக்கேப்பும் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையமும் கலந்துரையாடும். நாட்டின் அந்த முன்னாள் பெருநடை வீரர் அரிய வகை நோய்க்கு ஆளாகியிருப்பதாக யாக்கேப் தலைவர் டத்தோ அஹ்மத் ஷப்பாவி இஸ்மாயில் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் 1998 காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்றவருமான சரவணன் அந்த நோயிலிருந்து மீள இந்தியா வரை சென்றிருந்தார். ஆடவர் 50 கிலோமீட்டர் பெருநடை பிரிவில் தேசிய சாதனையை தன்வசம் கொண்டிருக்கும் அவர் அண்மையில் PPUM-இல் சிகிச்சை பெற்றார். அந்த பினாங்கு மண்ணின் மைந்தன் தற்போது சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டதை டத்தோ அஹ்மத் ஷப்பாவி சுட்டினார். யாக்கேப் அறவாரியத்தின் நிதியாற்றலை கொண்டு 55 வயதான சரவணனுக்கு உரிய உதவிகள் நல்கப்படும் என அவர் உறுதி கூறினார். மேலும் அவர் இம்மாதம் தொடங்கி 6 மாதங்களுக்கு வாழ்க்கை செலவு படியை பெறுவார் என டத்தோ அஹ்மத் ஷப்பாவி சொன்னார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டியலில் மீண்டும் 3ஆம் நிலையை பிடித்தது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். இன்று அதிகாலையில் அவ்வணி டாட்டனம்க்கு 2-1 என வீழ்த்தியது. டாட்டனமை அதன் சொந்த அரங்கில் சந்தித்த ஃபாரஸ்ட் முதலாவது கோலை புகுத்த கூடுதல் நேரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. ஆட்டம் தொடங்கிய 5வது நிமிடத்திலேயே அந்த கோலை புகுத்தினார் எலியட் ஆண்டர்சன். 11 நிமிடங்கள் கழித்து கிரீஸ்வுட் வாயிலாக ஃபாரஸ்ட் 2வது கோலை பெற்றது.
உபசரணை அணிக்கான ஒரே ஆறுதல் கோலை ஆட்டத்தின் நிறைவில் ரிச்சர்ட்லிசன் அடித்தார். பிரீமியர் லீக் பட்டியலில் 3ஆம் நிலையை வகிக்கும் ஃபாரஸ்ட் 2ஆம் நிலையில் இருக்கும் ஆர்சனலுடன் ஒப்பிடுகையில் 6 புள்ளிகள் குறைவாக உள்ளது. நீண்ட ஓய்வுக்கு பின்னர் களத்திற்கு திரும்புகிறார் மார்க்-ஆண்ட்ரே டெர் ஸ்டெகன். பார்சிலோனா காற்பந்து அணியின் அந்த கோல் காவலர் ஏறத்தாழ 7 மாதங்களாக காயம் காரணமாக எந்த ஒரு ஆட்டத்திலும் பங்கு கொள்ளவில்லை. அந்த ஜெர்மனியர் களமாட ஆயத்தமாக இருப்பதை பார்சா நிர்வாகி ஹான்சி ஃபிளிக் இவ்வேளையில் உறுதிப்படுத்தினார். அவரின் வரவு பார்சா ஆதரவாளர்களுக்கு நற்செய்தியாக அமைந்தாலும் ரோபர்ட் லெவன்டாஸ்கிக்கு ஏற்பட்டிருக்கும் காயம் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் அந்த போலந்து தாக்குதல் நட்சத்திரம் 3 வாரங்களுக்கு ஓய்வில் இருக்கக்கூடும் என ஸ்பெயினிய ஊடகங்கள் கணித்துள்ளன. நடப்பு லாலிகா பருவத்தில் அதிக கோல்கள் புகுத்தியோர் பட்டியலில் லெவாண்டோஸ்கி 25 கோல்களுடன் முன்னிலையில் இருக்கிறார். ரியல் மட்ரிட் தாக்குதல் நட்சத்திரம் கிலியான் எம்பாப்பேவுடன் ஒப்பிடுகையில் அவர் கூடுதலாக 3 கோல்களை அடித்துள்ளார். லாலிகா பட்டியலில் 73 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் இருக்கும் பார்சா நாளை மலோக்காவுடன் மோதுகிறார். அவ்வாட்டம் நாளை அதிகாலை 3:30 மணி வாக்கில் தொடங்கும். போப் பிரான்சிஸ் மறைவை ஒட்டி விளையாட்டு உலகம் கண்ணீர் அஞ்சலியில் மூழ்கி உள்ளது. அந்த வகையில் இத்தாலிய சீரி ஆ ஆட்டங்கள் வேறொரு நாளுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. வார இறுதியில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த அந்த உள்ளூர் ஆட்டங்கள் வரும் வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு ஒத்திவைக்கப்படுகின்றன. இவ்வேளையில் இன்டர் மிலானுக்கும் ஏசி மிலானுக்கும் இடையிலான இத்தாலிய கிண்ண 2ஆம் அரையிறுதி சுற்று ஆட்டம் அன்றைய தினம் அதிகாலை 3 மணிக்கு தொடங்கும். ஆட்டம் தொடங்குவதற்கு முன் உலக கத்தோலிக்க திருச்சபை தலைவருமான காலம் சென்ற போப் பிரான்சிஸுக்கு 1 நிமிட கண்ணீர் அஞ்சலி செலுத்தும்படி இத்தாலிய விளையாட்டுத்துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். குரல் குறித்துருவம் எல்லாம் குறைவின்றி மாற்றில் மரித்து பிறப்பில்லை வீடு. ஆசைகளும் மாயைகளும் மானிட மனத்தை ஆட்டி வைக்கும். அவற்றை சிந்திப்பதற்கு பதிலாக சிவனை சிந்தனையில் நிறுத்தினால் பிறப்பில்லா நிலையை அடையலாம் என ஆன்மநெறி விளம்புகிறார் பெரும் புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.